ஒருத்தரை வீழ்த்துறது தான் வீரம்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தரை வீழ்த்துறது, இன்னொருத்தரை வந்து தாழ்த்துறது, தாழ்த்திட்டு நாம் எப்படி உயர்வது அதுதான் வீரம்னு நினைக்கிறாங்க. நாம் உயரணுன்னா மற்றவங்கள தாழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தனது உயரத்தை மதிப்பிடுகிறார்கள். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எல்லாருமே உயர்வான இடத்துல இருக்கணும். அதுதான் சமத்துவம். நீங்கள் உயரமான இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க தாழ்வான இடத்துல இருக்கணும், மற்றவங்க தாழ்வாக இருந்தால் தான் அதோட ஒப்பிட்டு நான் எனது உயரத்தை நான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. அப்படி நினைக்கிற உலகத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது எல்லாருமே உயர்வான இடத்துல இருக்கணும். சமமான உயர்வான இடங்கிறது வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு அல்ல, ஒப்பிட்டு பார்த்து வருவது கிடையாது. உயர்வுன்னு ஒரு நிலை இருக்குது. உயர்வான மனப்பான்மை, உயர்வான குணங்கள், அதுதான் வந்து உயர்வான நிலை என்பது. எல்லாருமே உயர்வான குணங்களோடு வாழணும். இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாருமே பெரும்பாலான மக்கள் இழிவான குணங்களோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இழிவான குணங்களில் சமத்துவத்தை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இழிவான குணத்தை தேடி இழிவான பண்புகளை தேடி போய் அதில் ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள். எல்லாருமே கெட்ட வார்த்தை போடுறது, எல்லாருமே வந்து தீய செயல்களை செய்கிற, நேர்மை இல்லாமல் எல்லாருமே இருக்கிறது, அதன் மூலம் ஒரு சமத்துவத்தை நிலைநாட்ட பார்க்கிறார்கள். எங்கே இருந்தாலும் சமத்துவம் தான். அந்த சமத்துவத்தை நம்ம உயர்வான நிலையில் அடையணும், உயர்வான குணங்களை பெற்று. ஏன்னா அது ரொம்ப கடினம். மக்களால் எது ஈஸின்னு நினைக்கிறாங்க, ஒரு உயர்வான குணங்களை அடைகிறது ரொம்ப கஷ்டம். அப்போது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக எப்படி சமத்துவத்தை அடைவது, ஒரு சமத்துவமான நிலையை எப்படி எட்டுவது. அப்போது இழிவான பண்புகளை தேடி போனோம் அப்படின்னா அந்த சமத்துவத்தை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இயந்திர அறிவியல் உலகிலும் நம்ம சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இழிவான ஒரு நிலையை தேடி போகிறாங்க. இழிவான ஒரு மனப்பான்மை, அந்த மனப்பான்மையில் ஒரு சமத்துவத்தை தேடி போகிறாங்க. பிறரை வீழ்த்துவது, பிறரை அழித்து தான் நம்முடைய வீரத்தை நாம் நிரூபிக்கணுங்கிறது இல்லை. பிறரை தாழ்த்தி தான் நம்ம உயர்வான இடத்த போகணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருமே உயர்வான நிலை, எல்லாருமே யாரையும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது, யாரையும் வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே மரியாதையோடு வாழ வேண்டும். ஒருத்தரை நீ வீழ்த்தி உன்னுடைய உயர்வை நிரூபிக்கும் போது இன்னொருத்தர் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி ஒரு உயர்வுக்கு ஆசைப்படக்கூடாது யாரும். அப்போ எந்த மாதிரியான உயர்வுக்கு ஆசைப்படணுன்னா, எல்லாருக்குமே மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் அழித்து, யாரையும் வந்து தாழ்த்தி வீழ்த்தி தனது உயர்வை நிரூபிக்கக்கூடாது. எல்லாருமே ஒரு உயர்வான இடத்துல இருக்கணும். யாருடைய மரியாதையும் பிறரை உயர்த்தி நாம் உயரணும். அப்போ எது வந்து சரி அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் பிறரை வீழ்த்தி, பிறரை அடிமைப்படுத்தி தன்னை உயர்த்தி கொள்வதற்காக முயற்சிகள் இதுவரைக்கும் நடந்தது. இனிமேல் எப்படி நடக்கணும் அப்படின்னா, பிறரை உயர்த்துவதன் மூலமாக நாம் உயர்கிறோம். நாம் உயரணும் அப்படின்னா மற்றவங்களை தாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. பிறரை உயர்த்து, நீ உயர்வாய். நீ உன்னை உயர்த்த வேண்டுமென்றால் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்து. இதுதான் வந்து உயர்வு நிலையை அடைவதற்கான, உயர்வான நிலையில் ஒரு சமத்துவத்தை அடையணும் அப்படின்னா இதுதான் சாத்தியம், இதுதான் வழி. நீ நல்லா வாழணுமா, பக்கத்தில் உள்ளவங்களையும் நல்லா வாழ வைக்கணும். இப்போது உன் குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், நீ நல்லா வாழணுன்னா உன் குடும்பத்தினர், உன் உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்தில் இருக்க எல்லாருமே நல்லா வாழணும். அப்போ தான் நீ நல்லா இதுதான் வந்து உயர்வு நிலையில் ஒரு சமத்துவத்தை அடைவதற்கான எளிய வழிமுறை. இன்னொருத்தரை தாழ்த்திட்டு நீ உயர்வான நிலையை அடையணும்னு நினச்சேன்னா, இன்னொருத்தரை தாழ்த்தணும்னு நினைக்கிற பாரு, அந்த நினைப்பே நீ இழிவானவர் என்பதை காட்டி விடுகிறது. அப்போ நீ இழிவான நிலையில் தான் இருக்கிற. இன்னொருத்தரை தாழ்த்தி, இன்னொருத்தரை வீழ்த்தி விட்டு நீ உயர்வான நிலையை அடையவே முடியாது. அதனால் வந்து பிறரை உயர்த்துவதன் மூலம் மட்டும்தான் நீ உயர்வான நிலையை அடைய முடியும். பிறர் வீழ்ந்து போகணும்னு நினச்சிட்டாலே நீ வீழ்ந்து போயிட்டேன்னு தான் அர்த்தம். அப்போ உயர்வு நிலையில் நாம் சமத்துவத்தை அடையணும்னா என்ன பண்ணணும், இப்போ எல்லாரும் உயர்வான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போ தான் நம்ம உயர்வு நிலையில் சமத்துவத்தை அடைய முடியும். பிறர் தாழ்ந்து போனால் தான் நான் உயர்வான இடத்துல இருக்கணும். நான் தன்னுடைய உயரத்தை மதிப்பிடுவதற்கு இன்னொருத்தர் தாழ்வான இடத்துல இருக்கணும். அவரோட ஒப்பிட்டு தான் எனது உயரத்தை நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் பிறரை அழித்து நீ உயர்வான நிலைக்கு போகிற, பிறரை வீழ்த்தி விட்டு நீ உயர்வான நிலைக்கு போகணுன்னு நினச்சேன்னா, அப்படி நினச்சாலே நீ தாழ்வான இடத்துல தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போது உயர்வு என்பது உன் மனப்பான்மையில் தான் இருக்குது. உன் மனப்பான்மை நீ என்ன. அப்போது உனக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் உயர்வான நிலையில் இருக்கணும், எல்லாருமே உயர்வான நிலையில் இருக்கணும். பிறரை உயர்த்துவதன் மூலம் தான் நாம் உயர முடியுமே தவிர பிறரை தாழ்த்துவதன் மூலம் நம்ம உயர மாட்டோம். பிறரை நீ என்ன செய்யோ அதுதான். நீ பிறரை அழிக்கணும்னு நினச்சா நீனும் அழிஞ்சு போவ, பிறரை தாழ்த்தணும்னு நினச்சா நீனும் தாழ்ந்து போவ, பிறரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் நீனும் வீழ்ந்து தான் போவை. அப்போது நீ உயரணும்னு நினச்சா, மற்றவங்களையும் உயரணும்னு நினச்சா சரியாக வரும்.
மற்றவங்களும் உயரணும்னு நினச்சா தான் நீ உயர்வான இடத்துக்கு போக முடியும். அப்போ இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பிறரை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யும்போது தான் அப்போது அதில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். எல்லாருக்குமே ஒரு உயர்வான குணங்கள் வந்துடும். உயர்வான குணங்களில் மனிதர்களிடம் ஒரு சமத்துவம்ங்கிறது அப்போ தான் ஏற்படும். அப்போது 2040க்கு அப்புறம் வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அங்கே வாழ்கிற மக்கள், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் குறுகிய உணர்ச்சிகள் கொண்டது, குறுகிய எண்ணங்கள் கொண்டது, பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டது, தாழ்வான எண்ணம் கொண்டது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் 2040 செயலிழக்கும். அதுக்கு பிறகு மக்கள் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அதனால் அவங்க என்ன எளிமையான வாழ்க்கை வாழ போகிறாங்க, குடிசையில் வாழ போகிறாங்க. எல்லாருமே உணவு உற்பத்தி செய்கிற ஒரே தொழில் தான் செய்ய போகிறாங்க. அந்த உலகத்தில் 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயந்திரங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. எல்லாருமே இயற்கையோடு இணைஞ்சு தற்சார்பு வாழ்க்கை முறை வாழ போகிறாங்க. அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே உற்பத்தி செய்ய போகிறாங்க. இப்போ வியாபாரம், விற்பனை, பணம் இதெல்லாம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எளிமையான இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தன்னை உயர்த்துவதற்காக பிறரையும் உயர்த்தணும். அப்படி அந்த மாதிரியான மனப்பான்மையோடு வாழ்ந்தால்தான் நீங்கள் அங்கே இயற்கையோடு இணைஞ்சு வாழ முடியும். பிறரை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வாழவே கூடாது. அப்படி வாழவே முடியாது. அதனால் பிறரை உயர்த்துவதன் மூலம் மட்டும்தான் நாமளும் உயர முடியும். அந்த மாதிரியான எண்ணங்களில் இந்த மனிதனும் சமத்துவத்தை அடைய வேண்டும். எல்லாருக்கும் அந்த மாதிரியான உயர்வான குணம் இருக்கும்போது அப்போ உயர்வான குணங்களில் மனிதர்களுக்கு சமத்துவம் என்பது வந்துவிடும்.